Hello everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நேற்றைக்கு நடைபெற்ற 15வது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைஸ் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஹி இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னா, இதற்கான ப்ரொவிஷன் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 5ல ஸோ வைஸ் பிரசிடென்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 63ல இருந்து 71 வரைக்கும் கவர் ஆகும். இதுல வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை வந்து எப்படி கண்டக்ட் பண்றது அப்படிங்கிற விதிமுறைகள் எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகிள் 66. ஸோ இதுதான் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எலக்டோரல் காலேஜ் வந்து இருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை எலக்டோரல் காலேஜ்? எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா யாரெல்லாம் இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்டோரல் காலேஜ். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தை நம்ம எடுக்கும்போது அதுல 2 அவைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோக்சபா, செகண்ட் ஒன் ராஜ்யசபா. லோக்சபால என்ன பண்ணுவாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் பிளஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாலையும் எலெக்டட் பிளஸ் நாமினேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ லோக்சபாவை எடுத்தோம்னா டோட்டலா 543 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 545 பிளஸ் 2 இருந்தாங்க 2019 வரைக்கும். ஸோ 104th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு வந்து நாமினேஷன் மெத்தட்ல வந்து மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படிங்கிற பதவியை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரிப்பீல் பண்ணனால இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 543 எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜ்யசபாவை எடுத்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல 233 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் அண்ட் 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ஸோ யாரெல்லாம் இப்போ எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலாக இந்த 788 மெம்பர்ஸ் தான் இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா நேற்றைக்கு நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே 781 மெம்பர்ஸ் தான் டோட்டலாக இப்போ பாராளுமன்ற இந்த 2 அவையிலுமே இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 767 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தேர்தலில் வந்து பங்கேற்றிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்காக. அதுல இவங்க ஓட் பண்ணதுல 752 ஓட்ஸ் தான் செல்லக்கூடிய ஓட்ஸா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க எந்த மெத்தட்ல இந்த ஓட்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை single transferable by secret ballot. Single transferable vote by single ballot. அதாவது இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பங்கேற்கக்கூடிய இந்த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பை சீக்ரெட் பேலட் மெத்தட்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒற்றை மாற்று, ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் அப்படின்னா என்னன்னா
இதுல பங்கேற்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் பேலட் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. இதுல அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்காக என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்றாங்க. செகண்ட் வந்து யாருக்காக ஓட் பண்ணுவாங்க, அப்படி அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் செல்லக்கூடிய 752 ஓட்ஸ்ல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து 452 ஓட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இதுல பங்கேற்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ல 452 பேர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட நேம வந்து இதுல ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் அவர் வந்து 452 ஓட்டு வாங்கி இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவர் வந்து 15வது வைஸ் பிரசிடென்டா சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார். தேங்க்யூ.